पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् आदिसुन्दरमन्दहासं वातालयेश मनिषं हृदि भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 15வது தசகத்தில் 7, 8 இந்த 2 ஸ்லோகங்களையும் பார்க்கலாம். கபிலருடைய உபாக்கியானம், தன்னுடைய அம்மாவான தேவகூதிக்கு இவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம் 6 ஸ்லோகங்களில். இப்போ 7வது ஸ்லோகம். யுவதி ஜடர கிண்ணோ ஜாத போதோப்யகாண்டே பிரசவகலித போத பீட்டயோ லங்கிய பால்யம் புனரபிபதமுஹ்யத்யேவ தாருண்யகாலே கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. இதில் என்ன சொல்லி கொடுக்குறாருனாக்கா, யுவதி ஜடர கிண்ணோ ஜாத போதோப்பியகாண்டே, அதாவது யுவதியுடைய ஜடரத்துக்குள்ள, தட் இஸ் கர்ப்பத்துக்குள்ள இந்த சிசுவானது பிரவேசிக்கிறது. பிரவேசித்த உடனேயே அதுக்கு அப்போலேருந்தே ஜாத போதோப்பியகாண்ட, போதம்ங்கிறது தட் இஸ் அதோடைய ஞானம்ங்கிறது அதுக்கு இருக்கு அந்த இடத்துல. ஆனாலும் போதோப்பி அபிகாண்டேகே, அந்த போதத்தை அதை அடைஞ்சிருந்தாலும், அந்த சிசுவானது அடைஞ்சிருந்தாலும் அதால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருந்துருக்கிறது. அந்த எப்படி தன்னுடைய கஷ்டங்கள் உண்டோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் போகிக்க முடியாத நிலைமையில அந்த சாதனம், அந்த சிசுவானது இருந்துருக்கு. ஜடர யுவதி ஜடர கிண்ணோ, அந்த யுவதியுடைய ஜடரத்தில் உள்ள நுழைஞ்ச இந்த சிசுவானது கிண்ணோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. ஆனால் அதுக்கு ஜாத போதோபி, போதமானது அதுக்கு இருக்கு. ஆனாலும் அபிகாண்டேகே, அதால் ஒன்றுமே செய்ய முடியலை. இந்த துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது ஒன்றுமே அதால் செய்ய முடியலை. அந்த மாதிரி நேரத்தில் என்னது, பிரசவகலித போத பீட்டையோ லங்கிய பால்யம். இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யுவதியோடு ஜடரத்தில் நுழைஞ்சதுனால அது கிண்ணம் பட்டுருக்கு, கஷ்டப்பட்டுருக்கு. ஆனாலும் தன்னுடைய அறிவு இருந்தாலும், அதுக்கு தான் என்ன பண்ணணும், தான் யாரு அப்படிங்கிற அது ஞாபகம் இருந்தாலும் அதால் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கு. அதே டைமில் என்னாச்சு, பிரசவ கலித போதக பீட்டையோ லங்கிய பால்யம். பிரசவத்தில் அந்த சூத்திகேகம் சூத்திக வாயுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த வாயுவானது விடப்படுறது. விடப்பட்ட உடனே இந்த சிசுவானது வெளியில் விழுந்துடுறது, வெளியில் வந்துடுறது. வெளியில் வந்த உடனே அதுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுறது. அதான் பிரசவ கலித போதமானது முழுக்க முழுக்க போயிடுறது இந்த பிரசவமான உடனே. அதாவது இந்த பூமியில் அது ஜனனம் எடுத்த உடனே அதுடைய ஞானமானது கம்ப்ளீட்டாக போயிடுறது. அப்போ பீடையோ லங்கியபாலம், பீடையோ உல்லங்கிய பால்யம், பால்யத்தை அது தாண்டுறது. ஆனால் அது பால்யத்தை தாண்டும் போது ஏற்கனவே தன்னுடைய ஞானத்தை இழந்திருக்கு. அதனால அது ரொம்ப பீடையோ லங்கிய பாலம், உல்லங்கிய பாலம். அது பால்யத்தில் தாண்டும் போது என்ன பண்ணுறது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அது நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறது. அது சின்ன குழந்தைகள் எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னாக்கா, உனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சின்னு அதை ட்ரீட் பண்ணுறோமே, தட் இட் செல்ஃப் அவளுக்கு கஷ்டம்தான். அந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்களை அது தாண்டிக்கிறது. ஆனால் தான் யாருங்கிற அந்த ஞானம்ங்கிறது போயிடுறது. அக்ஞானத்தினால இது மூழ்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற டைமில் பிரசவ கலித போத பீட்டையோ உல்லங்கிய பால்யம், எப்படியோ கஷ்டப்பட்டு பால்யத்தை தாண்டிடுறது. புனரபி பத முக்கியத்து ஏவ தாருண்ய காலே, இதுவோ திரும்பி என்ன பண்ணுறது, இப்படியே நாளை கழிச்சுட்டே இருக்கும்போது புனரபி பத முக்கியத்து, பத சொல்லும்போது ஐயோ கஷ்டம் அப்படிங்கிறார் இல்லையா, கஷ்டம், மகா கஷ்டம் அப்படின்னா. இந்த கஷ்டம் இது என்ன ஆச்சுன்னாக்கா, பால்யத்தை தாண்டினாலும் அது தாருண்ய காலம், தருணி ரூபத்தை அடையிறது. தருணி ரூபன்றது எவ்வன பருவம், எவ்வன பருவத்தை அதை அடைஞ்ச உடனே அதுக்கு தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இல்லாமல் அனுபவிக்கிறதுக்கு இருக்குன்னு. அந்த கஷ்டங்களை எல்லாம் அதான் இவர் சொல்லுற கஷ்டம், அஹோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுறாரு. இது வருது பதா அப்படிங்கிற வார்த்தையினால. புனரபி திரும்பியும் அது பால்யமோடு கஷ்டங்கள் ஒரு விதத்தில் போனாலும் திரும்பியும் என்னாச்சு, இந்த யவன பருவத்தில் ஏற்படுற கஷ்டங்கள் அந்த ஜீவனுக்கு உண்டாகிறது.
புனரபி பத முக்கியத்து அப்படியே முக்கியம் பண்ணின்ற முக்கியம் பண்ணதுனாக்கா அப்படியே மோகத்தை அடைஞ்சு விடுறான் அவன். மோகத்தை அடைஞ்சதுனால அவன் என்னாச்சு, ஏற்கனவே ஒன்றுமே தெரியாது இல்லையே, ஞானம் முழுக்க முழுக்க ஞான சூன்யமாயாச்சு. அவனுக்கு தான் யாருங்கிறது முதல்ல யுவதியுடைய ஜடரத்தில் அவன் பிரவேசித்தப்போ அவனுக்கு இருந்த அந்த ஞானமானது போயிடுறது. அது போனதுனால அது பால்யத்தையும் அவன் தாண்டிடுறான், பால்யத்தையும் கஷ்டப்பட்டு தாண்டிடுறான், அதோடைய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுண்டு அப்படியே இருக்கும்போது இந்த தருண்யம் வந்து விடுறது, தட் இஸ் யவன பருவம் வந்து விடுறது. யவன பருவத்தில் அவனுக்கு திரும்பியும் எல்லா விதமான மோகத்தை அடைஞ்சிட்டு குடும்பம் குட்டிகள் சொல்லிட்டு அதுலேயே அவன் இருந்துட்டு இருக்கான். முக்கியத்தி அப்போ புனரப்பி பத முக்கியத்தேவ தாருண்ய காலே, அந்த தாருண்ய காலம் வந்தாலும் அவனுக்கு எந்த விதமான இன்பமும் ஏற்பட போறதில்லை. அவன் தன்னை மறந்ததுனால இவர் எல்லாத்தையும் மறந்து கஷ்டப்பட்டுண்டு அந்த இதுக்குள்ள மோகம் அடைஞ்சுண்டு தன்னுடைய சுய அறிவை இழந்துண்டு இருக்கிறானம்மா அப்படின்னு கபிலதனுரிதித்வம் தேவகோத்யை ஞகாதி. இந்த மாதிரி கபிலரான நீங்கள், கபில வாசுதேவரான நீங்கள் உங்களுடைய அம்மாவான தேவகூதிக்கு உபதேசம் செய்தீர்கள் இல்லையா அப்படின்னு இதை கேட்குற இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகம் வந்து அத்தியாயம் 31 வர்றது, 3ஆமத்த ஸ்கந்தத்தில். அச்சா, அடுத்தது பார்க்கலாம். 8ஆமத்த ஸ்லோகம். அதில் பித்ருகுண பித்ருசுரகணயாஜி தார்மிகோ யோ கிருஹஸ்தः சச்ச நிபதித காலே தக்ஷிணோத்வோபகாமி மயி நிஹிதமகாமம் கர்ம துத்வக்பதார்த்தம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி பித்ரு சுரகண யாஜிஹி. அவதான் பித்ருகளுக்கும் சுரர்கள்னாக்க தேவர்களுக்கும் பித்ருகளுக்கும் எல்லாரையும் பூஜை பண்ணிட்டு இருக்கானா. அவன் தார்மிகனாகவும் இருக்கான். தார்மிகம்னா ஃபாலோயிங் த தர்மாவுடைய பாதைகளை ஃபாலோ பண்ணுறவனாகவும் இருக்கான். அவன் யோ கிரகஸ்தனாகவும் அவன் இருக்கான். எந்த கிரகஸ்தன் யோ கிரகஸ்தா, எந்த கிரகஸ்தன் வந்து பித்ரு சுரகணயாஜி தார்மிகமாகவும் இருந்துண்டு பித்ருகளை எல்லாம் பூஜை பண்ணிண்டு தேவர்களை எல்லாம் பூஜை பண்ணிண்டு அப்படி இருந்தாலும் அந்த கிரகஸ்தனானவன் சச்ச நிபததி காலே, காலம் வந்தாச்சுனாக்கா, காலம்னாக்கா என்னது, அவனுடைய ஆயுசு முடிகிறது காலம். அந்த காலம் முடியும் போது நிபததி கீழே விழுந்து விடுறானாம். எங்கேருந்து விடுறான்னாக்கா தக்ஷிணோத்வோபகாமி, இவன் தட்சிண பாதையில் போயின்னு இருக்கான். தட்சிண பாதைங்கிறது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், உத்தராயண பாதை தட்சிணாயன பாதைங்கிறது. இதுலேருந்து ரொம்ப கிளியராக இதில் சொல்லியிருக்கிறது கிரகஸ்தன்களுக்கு எல்லாருக்கும் உத்தம தட் இஸ் இந்த உத்தராயண பாதை கிடையாது, ஒன்லி தட்சிணாயன பாதை தான் உள்ளது. அவள் எல்லாரும் திரும்பி வந்து இந்த உலகத்தில் திரும்பியும் பிறந்து பிறப்பு இறப்பு நின்று இதையே தான் அனுபவிக்க போகிறான். ஆனால் இதுக்கு ஒரு விதமான அவளால் வெளியில் வர முடியும். அதையும் அவர் சொல்லித்தரார். என்னதுன்றத கபிலர் சொல்லித்தரார். சச்ச நிபததி, அவர் கீழே விழுந்து விடுறாளாம். அவள் எல்லாரும் கீழே விழுந்து விடுறான். என்னது காலம் வந்த உடனே, தட் இஸ் தன்னுடைய காலம் வந்த உடனே அவள் தட்சிணோத்வோபகாமி, தட்சிணத்தில் போயின்னு இருக்கிறவா கூட வந்து விழுந்து விடுறான்னா என்ன அர்த்தம், திரும்பியும் இந்த உலகத்தில் வந்து விழுந்து பிறந்து இதே மாதிரி உழண்டு இப்படியே இருக்கா. திரும்பியும் மேலே போகிறா, திரும்பியும் கீழே விழறா. அந்த மாதிரி இவாள் உழண்டு இருக்கலாம். ஆனால் இவாளுக்கு இந்த தட்சிணத்திலே இந்த உத்தராயணத்துக்கு போகலாம். எப்படி போகலாம் அப்படின்னாக்கா மயி நிகிதம் அகாமம் கர்ம துத்வக்பதார்த்தம். மயி நிகிதம் அகாமம் கர்ம, ஒரு நிஷ்களமானது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத காமங்கள் பண்ணின்றது தானக்கா. இந்த காமத்துக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு எதிர்பார்த்துண்டு காமம் பண்ணுறதுக்கும், எதிர்பார்க்காம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய டியூட்டியை செய்யறதுக்கும், அந்த மாதிரி செய்யறதுனால அந்த மாதிரியான கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதாவது என்கிட்ட அர்ப்பிக்கப்பட்ட இந்த நிஷ்காமம் அப்படிங்கிற கர்மங்கள் இல்லையா, அது என்ன பண்ணுமாம், தத்து உட்பதார்த்தம், அது வந்து உத்தராயண பாதத்தில் மொள்ளமாக நம்மளை திருப்பி கொண்டு விட்டுவிடும். உத்தராயண பாதத்தில் போயாச்சுன்னாக்கா
ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. உத்தராயண பாதத்தில் போனவன் நேர பகவானுடைய திருவடியை அடையிறான். அங்கே இந்த திரும்பி வர்றதுங்கிறது கிடையாது. அவன் திருப்பி இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு அதுலேருந்து அவன் முக்தி கிடையறான். அதனால என்னது மகி நிகித மகாமம் கர்மஹா, கர்மமும் காமமும் என்மேல் யார் போட்டுண்டு செய்யறாளோ, என்னையே நினைச்சுண்டு நிஷ்காமமாக செய்யணும். அது மட்டும் இல்லை, எங்கிட்ட அர்ப்பணம் பண்ணின காரியமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தான்னா அவன் தட்சிண மார்க்கத்தில் போகிறதுக்கு பதிலாக உத்தராயண மார்க்கத்தில் அவன் போகுவான். உத்தராயண மார்க்கத்தில் போனால் நம்மளுக்கு தெரியும் என்னது, அவன் திரும்பி வரமாட்டான். இந்த உலகத்தில் திரும்பி வராமல் அவன் நேர பகவானை சாட்சாத்காரம் பண்ணிண்டு பகவான் கிட்ட சரணம் அடையிறான். அப்படியே அவரோட மர்ச்சாயிடுறான். அதில் உனக்கு தெரியும் இல்லையா அம்மா அப்படின்னு கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. இப்போ பித்ருசுரகணயாஜி தார்மிகோ யோ கிருஹஸ்தஹா சச்ச நிபதித காலே தட்சிணாத்வோபகாமி மயி நிஹிதமகாமம் கர்ம துக்வக்பதார்த்தம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. இந்த மாதிரி அவர் தன்னுடைய அம்மாக்கு, கபிலரானவர் தன்னுடைய அம்மாக்கு உபதேசம் பண்ணி கொடுக்குற இது 3வது ஸ்கந்தத்தில் 32வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்துடைய விளக்கம் கம்ப்ளீட்டாக அந்த அத்தியாயத்துடைய சுருக்கம்னு இதை நம்ம சொல்லலாம். இன்னும் 2 அத்தியாயம் இருக்குது. அதில் 9ஆவதும் 10ஆவதும் நம்மளுக்கு ஸ்லோகங்களை முழுக்க முடிக்க போகிறார் நாராயண பட்டத்திரி.